ஒரு அட்வைஸ் கொடுக்குறானுங்கன்னா பசங்க வந்து அட்வைஸ் கொடுப்பானுங்க ஃப்ரெண்ட்ஸு. டேய் வேணாண்டா, இது தப்பாக போகுது, இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவானுங்க. போடா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விடுவோம் ஒரு டைமில். ஆனால் அது பண்ணுறது மகா பெரிய தப்பு. உன் கூட இருக்கிறவனுக்கு தெரியும் உனக்கு இது வரும், இது வராது, இது செட் ஆகும், இது செட் ஆகாதுன்னு தெரியும். நம்ம நெக்கில் பண்ணோன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அது நம்மளுக்கு தான் அடிப்பணும். நான் அப்போவே சொன்னேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் இருப்பான், அந்த சொன்னவன் இருப்பான், அவன் யார் சொன்னானா அவங்க இருக்க மாட்டாங்க. ஓகேவா? அதெல்லாம் உண்மை. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து இதுக்கப்புறமா அதை நான் ஒரு லைஃப்பில் ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டேன். யாருன்னா ஒருத்தர் சொல்கிறான்னா அது 5 நிமிஷம் கேட்பேன். எனக்கு நெருக்கமாக எனக்கு ஒரு 10 பேர் 5 பேர் இருக்காங்கன்னா அந்த 5 பேர் சொல்கிறத நான் கேட்பேன். அதை கேட்ட அப்போ நல்லதுக்கு சொல்கிறானுங்க இல்லை கெட்டதுக்கு சொல்கிறாங்க, அதை எடுத்துக்கணும். சொல்கிறத கேட்டு விட்றது வந்து ரொம்ப தப்பு. அது நம்ம நல்லது தான் சொல்லுவானுங்க. சில பேர் வேணால் வந்து இவன் நல்லா வரதை பார்த்து பொறாமையாக அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களும் இருக்கானுங்க. அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனில் வராது. ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு, என்னண்ணா தெரியுமா என்னண்ணா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் உனக்கு வந்து உன் ப்ளஸ்ஸை மட்டுமே சொல்கிறோம் உன் ஃப்ரெண்டு கிடையாது, உன் மைனஸையும் சொல்கிறவன் தான் உன் ஃப்ரெண்டு. அக்செப்டா? ஓகேவா? உன் ப்ளஸ்ஸை மட்டும் சூப்பராக பண்ணுறீங்களா, நல்லா பண்ணுறீங்களான்னு சொல்ல மட்டும் இல்லை, பின்னாடி போயிட்டு உன்னை திட்டாமல் மூஞ்சி முன்னாடி திட்டுவான் பார்த்தியா, என்னடா மயில் மாதிரி இருக்குது, இதில் இந்த மாதிரி பண்ணாத, வேறு மாதிரி எதனா பண்ணு, இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவான். நல்லா இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறான்னா அவன் தான் உன் ஃப்ரெண்டு. நீ தப்பு பண்ணால் உன்னை சுற்றி காட்டுவான், அவன் தான் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பானுங்க, உங்கள் கூடயே தான் இருப்பானுங்க, நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியாது, ஃப்ரெண்டுன்னு தான் கூட இருப்பானுங்க. ஆனால் பின்னாடி போய்ட்டு உங்களை போய் தப்பாக பேசுவானுங்க. ரைட்டா? அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க, அது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. கூடயே நல்லா இருப்பாங்க, நல்லா க்ளோஸ்டாக இருப்பாங்க, ஆனால் பின்னாடி போய் தப்பாக பேசுவாங்க. அது வந்து ஒரு நாள் உங்களுக்கு தெரிஞ்சிடும். தெரியும் போது நீங்கள் ரொம்ப ஹர்ட் ஆவீங்க. அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க, உங்களுக்கு பிட்ரே பண்ணுறவங்க இருப்பாங்க, முதுகில் குத்துறவங்க இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி 2 பேர் 3 பேர் நிற்பானுங்க, இவனுக்கு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அவனுங்களை பிடிச்சிங்க லைஃப் லாங் ஃபுல்லாக அவங்க கூட இருப்பாங்க. கரெக்டாக போது நீங்கள் இக்னோர் பண்ணுவீங்க, இவங்ககிட்டலாம் எதுக்குடா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை பேசாமல் போவீங்க. இல்லை அதை விட இம்பார்ட்டன்ஸாக உங்களுக்கு ஜாப் இருக்கும். நீங்கள் அந்த ஒரு 10 நிமிஷம் உங்கள் ஃப்ரெண்டோட பேசினாலே உங்களுக்கு வந்து போயிடும், மண்டையில் ஸ்ட்ரெஸ்ஸு போயிடும், அன்றைக்கி நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் போயிடும். அன்றைக்கி ஒரு நாளே வந்து ஒரு மாதிரி மைண்டு ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். எப்போ இந்த பசங்க பார்த்துட்டிங்களா, டீ கடையில் வந்து அவனுங்க வந்து சிகரெட் பிடிக்க மாட்டானுங்க, டீ குடிக்க மாட்டானுங்க, 2 மணி நேரம் நிற்பானுங்க டீ கடையில். எல்லா பசங்களுமே. ஏன் பாய்ஸ் எல்லாருமே அந்த டீ கடையில் வந்து நிற்கிறானுங்கன்னா அவங்களுக்கு வந்து மனசு வந்து ஃப்ரீ ஆகுது அந்த இடத்துல இவனுங்களோட பேசும்போது. ஏன்னா அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். இஎம்ஐ லோன் கட்டிகிட்டு இருப்பான், அவங்க அப்பா அம்மா பிரச்சனையாக இருக்கும், இந்த லவ் பண்ணுற வீட்டில் பிரச்சனையாக இருக்கும், வேறு எவ்வளோ மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே பசங்கிட்ட ஒரு 10 நிமிஷம் நின்று பேசுவானுங்க.